நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் எப்பொழுது விடுதலை என்பதை பற்றி கேட்போம். பொதுவாக மனிதர்களாக இருக்கக்கூடியதனால் பல நேரங்களில் நமக்கு ஏற்படக்கூடியதான கஷ்டங்கள், அந்த துக்கங்களை வருத்தங்களை நினைத்து நாம் ஏன் இப்படி இருக்கிறோம், நமக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்கவில்லையே அப்படின்னு நினைப்பது உண்டு. அதாவது துன்பங்களே இருக்கு, இன்பங்கள் கிடைக்கல அப்படின்னு. ஒரு சில பேருக்கு நித்தியமான ஒரு இன்பம் வேணும், அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான ஒரு கேள்வி வருது. இப்போ இன்பமே இல்லையே அப்படின்னு நினைக்கிறவா யார் அப்படின்னு கேட்டால், இப்போ நிறையா காசு பணம்லாம் கிடச்சிருக்கு, ஏதோ சுகமாக இருக்கா, ஆனால் அது அவனால் ஏற்றுக்க முடியல. இது இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படிங்கிறதான ஒரு ஆசை வளருது. அந்த ஆசையின் காரணம்தான் அவனுக்கு எவ்வளவு இருந்தாலும் அதில் ஒரு திருப்தி இல்லை, இதை காட்டில் நமக்கு ஒரு இன்பம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். மற்றொருவன் இந்த உலக இன்பம் வேண்டாம், அதனால் நிரந்தரமான ஒரு இன்பம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அது ஆனால் என்னால் முடியலையே அப்படிங்கிறான். என்ன முடியல அப்படின்னு கேட்டால், பகவானை தியானம் பண்ணணும். தியானம் பண்ணினா இதனுடைய காரணங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். நிரந்தரமான இன்பங்களுக்கான ஒரு வழியானது கிடைக்கும். அந்த இன்பத்தை எப்படி அடையிறது அப்படிங்கிறதுக்கான வழி பிறக்கும். சரி, தியானம் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்தா ஒரு சில நிமிடங்களில் இல்லை வினாடிகள்லேயே இந்த கவனம் சிதறி இந்த மனசானது ஒருநிலைப்படாமல் போகிறது. அதுக்கு என்ன காரணம்? இப்படி பலவிதமான சிந்தனைகள், அதனால் சந்தோஷம் அப்படிங்கிறது ஏற்படலை. காரணம், ஒரு பொருளில் ஆசைப்படுறோம், விருப்பப்படுறோம், அந்த விரும்பின பொருள் அப்போ கிடைக்கல, கொஞ்ச காலம் கழிச்சு திருப்பி கிடைக்கிறது அப்படின்னா அப்போ அந்த பொருளில் ஆசை கிடையாது. எப்போ ஆசைப்படுறோமோ அப்போ கிடைக்கணும். அது கிடைக்கல அப்படின்னா அதை நாம் துன்பமாக நினைக்கிறோம். இப்போ வேண்டாத பொழுது அதே பொருள், நம்ம ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கும்பொழுது அதில் விருப்பம் இல்லை. இதெல்லாம் எதனால், என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நம்முடைய மனசு தான் காரணம். இந்த மனசு தான் நினைக்கிறது. இந்த மனசு இப்படியே நினைக்கிறதுனால்தான் அதில் ஆசை வருது. அதை கிடைச்சா இன்பம், கிடைக்கலனா துன்பம் அப்படின்னு வருது. அப்போ இந்த மனசை ஒருநிலைப்படுத்துறது எப்படி அப்படின்னு கேட்டால், உண்மையிலே இந்த மனசை இந்த மாதிரி பண்ணுறது எது அப்படின்னு கேட்டால் ஆத்மா தான். இந்த ஆத்மா தான் நடத்துறது. இந்த ஆத்மா இந்த மனசுக்கு சொல்கிறது, மனசு அதுக்கப்புறம் அதை நினைக்கிறது, அதுக்கான முயற்சியை செய்கிறது. அப்போ இந்த ஆத்மாவை சரீரமாக உடையது யாருன்னா பரமாத்மா. அதனால் இந்த மனசை நடத்துறது ஆத்மா, அந்த ஆத்மாவை நடத்துறது பரமாத்மா. அப்போ அந்த மனசை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அந்த பரமாத்மாவினுடைய திருவடியில் வைக்கணும், கொண்டு போய் அதை நாம் நினைக்கணும். அப்படி பரமாத்மாவினுடைய திருவடியை நினைக்கலாமா அப்படின்னா நினைக்க முடியல. அதுக்கு காரணம் என்னன்னா கர்மவினை. இந்த கர்மவினையினால் என்ன பண்ணுறது, மனசு அலப்பாயிருது, நிம்மதி இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் தேடி அலையிறது, நிம்மதி எங்கே கிடைக்கும் அப்படின்னு. அப்போ இந்த மனசை பகவானிடத்தில் ஈடுபட வைக்கிறதுக்கு என்ன காரணம், எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டால், அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அது அந்த பகவான் தான். அவனிடத்துல போய் நாம் சொல்லணும். தியானம் பண்ணணும்னா தியானம் பண்ண முடியல, அவனை நினைக்க முடியல. ஆனால் என்ன பண்ணலாம் அதுக்கு வழி அப்படின்னா, இந்த மாதிரி ஒன்றை நினைக்க முடியல, எனக்கு நிலையாக உன்னிடத்துல என்னுடைய மனசானது இருக்கணும், அதாவது நிலைத்து இருக்கணும், உன் திருவடியே எப்போதும் நினைக்கணும், ஆனால் என்னால் அதை பண்ண முடியல அப்படின்னு போய் மனம் உருகி சொல்லணும். சொல்லிட்டா போதும், அவன் உடனே அவன் அந்த பொறுப்பை எடுத்துட்டுருவான். அப்படியே மனமுறி ஒரு தடவை நம்ம செய்ய முடியாத இந்த செயலை அவங்கிட்ட சொல்லிட்டா
அவன் இனிமே அவனை தியானிக்கிறதுக்கு என்ன சக்தியோ அதை கொடுக்க ஆரம்பிச்சிருவான். நான் தான் படைச்சதான இந்த உலகத்துல தானே மனுஷனா பிறந்து அந்த வெண்ணையை திருடி தானே ஒரு திருடன் கல்வனாக காண்பிச்சவன் தானே அவன். அவன் அந்த கருணை அப்படிங்கிறது அவன்கிட்ட இருக்கு. அந்த கருணைங்கிறது ஒன்று இருந்ததுனால தான் அவன் என்ன பண்றான், அதை வெண்ணையை களவுண்டதான கிருஷ்ணனே கீதையை உபதேசம் பண்றான். இதுலேருந்து என்ன தெரிகிறது, எல்லாருக்கும் பொதுவான சொத்து பகவான். அதனால் அவன்தான் நமக்கு எல்லாத்தையும் பண்ணக்கூடியவன். அதனால பகவானை நினைக்கணும் அப்படிங்கிறதான அந்த உணர்வை கொடுக்கக்கூடியவன் அவன்தான். அந்த உணர்வை வாங்கிக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அடையிறதுக்கு அப்படின்னா, அவனிடத்துல நம்ம இந்த மாதிரி சொல்லணும், என்னால் முடியலை நீ எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு அவன் உணர வச்சிருவான். இது ஆழ்வார் அழகாக காமிக்கிறார். வீடுமின் முற்றவும் வீடு செய்து உண்மையர் வீடுடையானிடை வீடு செய்மினே அப்படின்னு. அவனை அடையறதுக்கு ஒரே இலக்கு, அவங்கிட்ட தான் போகணும். செடியாராக்கை அடியாரை சேர்தல் தீர்க்கும் திருமால் அப்படின்னு இந்த பிறவியிலேருந்து இந்த கட்டிலேருந்து அவிக்கக்கூடியவன் நம்மன் தான். இதுலேருந்து விடுவிச்சிருவான். இந்த விடுதலை எப்போதான் கிடைக்கும், ஒடுங்கவும் அவன்கண் ஒடுங்கலும் எல்லாம் விடும் அப்படின்னு அவன் கிட்ட நாம நெருங்க நெருங்க தான் இந்த உலகப்பற்று இந்த விஷயங்கள்ல நம்மளுடைய பீடித்திருக்கக்கூடியதான மனசு வெளியில வந்துடும். அதை இனிமே நினைக்காது. ஏன் பகவானை நினைக்க முடியல அப்படின்னா, இதெல்லாம் நினைச்சுட்டு இருக்கிறதுனால்தான் அவனை நினைக்க முடியாது. அதனால நீர்தான் உபாயம், அதுக்கான வழி நீந்தான், அதுக்கான பலன் உபேயமும் நீந்தான் அப்படின்னு நான் அவங்கிட்ட அடிமைப்பட்டுட்டா அவன் உடனே இந்த பிறவிக்கடல்லேருந்து விடுதலை கொடுத்து நம்மளை அவனை நினைக்கும்படியா பண்ணிடுவான். அப்படி பரமாத்மா என்ன, அவன் சுதந்திரன். அவன் ஜீவாத்மாவுக்கு கட்டுப்பட்டவன், அதான் பக்த பராதீனன், அவனுடைய பக்தி கட்டுப்பட்டவன். ஆனால் அந்த பரமாத்மா சர்வஜன், எல்லாம் அறிந்தவன். ஜீவாத்மா அல்பஜன், கொஞ்சம்தான் அவனுக்கு தெரியும், கொஞ்சம்தான் ஞானம். ஜீவாத்மாவுக்கு பரிபூர்ணமான ஞானம் கிடையாது. அல்பஜன், கொஞ்சமான குறைவான ஞானத்தை உடையன் ஜீவாத்மா. அவன் சர்வஜன், எல்லாம் அறிந்தவன். அந்த குறைவான ஞானத்தை எதுக்கு கொடுத்துருக்கான்னா, அவனை விரும்பணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கான். ஆனாலும் நம்முடைய விருப்பத்தை இந்த உலகத்துல வைக்காம அவனிடத்துல வைக்கணும். நம்ம விருப்பமானது பகவான் அப்படின்னு இருக்கணும். அவனை நம்ம அந்த பரம்பொருளை உணரணும், அவனை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த நம்மளுடைய விருப்பத்தை அவங்கிட்ட காமிச்சா அந்த விருப்பமே அந்த பகவானுடைய சங்கல்பத்தினால நமக்கு எல்லா நன்மையும் கொடுக்கும். அப்படி அந்த பகவான் அவனுடைய குணங்கள், திருக்கல்யாண குணங்கள், அதை தான் சொல்றார். இந்த பகவான்கிறதுக்கு ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் அப்படிங்கிறதான 6 விதமான குணங்களை உடையவன் தான் பகவான். அந்த பகவானுடைய திருக்கல்யாண குணங்கள் நிறைய இருக்கு. அந்த திருக்கல்யாண குணங்களை நீ சொல்லுங்கிறார் ஆழ்வார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் சொல்லு அப்படிங்கிறார். அப்படி சொல்லிட்டா அந்த சம்சாரத்திலேருந்து இந்த துயர், இந்த துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுத்துருவான். அப்போ இந்த உலகப்பற்று இருக்கக்கூடாதுங்கிறத எப்படி சொல்றார், அழகா சொல்றார். இந்த உலகத்தை நீ இறைவனா பாரு அப்படிங்கிற. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து அப்படிங்கிற ஆண்டாள். கார்மேகம் போல் கண்ணன் திருமேனி அப்படிங்கிறார். இதெல்லாம் இயற்கை. இங்க இருக்கக்கூடியதான நம்ம உலகத்தை பார்க்கும்போது கார்மேகம், அப்ப கண்ணனுடைய திருமேனி எப்படி இருக்கு, கார்மேகம் மாதிரி இருக்கு அப்படி. இதை நீ நேரடியா பாரு, பார்க்கக்கூடியதான வஸ்துக்கள் எல்லாத்தையும் பகவானாக பாரு அப்படிங்கிற. அப்படி பகவானா பார்த்தா, அவனுடைய குணங்களை பார்த்தா, அந்த குணங்களே நமக்கு நம்முடைய நன்மையை, வாழ்க்கையை உயர்த்தும் அப்படிங்கிற. இந்த குணங்கள்னால பகவான் பிரகாசிக்கிறானா, பகவானால குணங்கள் பிரகாசிக்கிறதா அப்படின்னு கேட்டால், குணங்களை பிரகாசிப்பிக்கின்ற சுடரடி அப்படிங்கிற. சுடரடி தொழுதொழி என் மனமேன்னு சொன்னார் இல்லையா. அதனால அந்த மாதிரி நெருப்பு அப்படிங்கிறது சுடுறதுங்கிறது அதனுடைய குணம். அந்த மாதிரி அந்த குணத்தினால அது தெரியுது. அந்த மாதிரி பகவானுக்கு தயைங்கிறதான ஒரு குணம். அந்த குணத்தினால என்ன பண்றான், ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தடையே அப்படின்னு திருவேங்கடமுடையானா இங்க சேவை சாதிக்கிறான். அப்படிப்பட்டதான அவனுடைய திருவடியை நாம் சேவிச்சோமானால் நமது துயரை அறுப்பதனால் அது சுடரடி, அவனோட குணங்கள்லாம் பிரகாசிக்கிறது. அதை தொழுதெழு அப்படிங்கிறார். அப்படி திருவேங்கடமுடையான் அவனுடைய கல்யாண குணம், இந்த கல்யாண குணங்களுக்கு ஆணிவேர் எதுன்னா அவனுடைய திருவடி. அந்த திருவடியை சேவிச்சா
சரணாகதி பண்ணால் அவனுடைய திருமுகமானது மலர்கிறது, பிரகாசிக்கிறது. அதனால் நம்மளை இந்த சம்சாரத்திலேருந்து விடுவித்து நமக்கு நற்கதியை கொடுக்கிறான். மற்றவை நாளை கேட்போம்.